ஸோ வெல்கம் டு இணைந்த கைகள் இன்ஜினியரிங் அகாடமி. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்டர்னேட்டர் சம்மந்தமாக ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் தான் பார்த்துட்ருக்குறோம். ஸோ இந்த கேள்வி எது ரிலேட்டாக வரும் அப்படின்னா டூ போல் ஆல்டர்னேட்டர் எவ்வளோ ஸ்பீடாக ரன்னிங் ஆகுது அப்படின்னா 1500 RPMல ரன்னிங் ஆகுது. இட்ஸ் ஆங்குலர் வெலாசிட்டி கேட்குறாங்க. இதோட ஆங்குலர் வெலாசிட்டி என்னன்னு கேட்குறாங்க. இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நார்மலாக எத்தனை போல் கொடுத்துட்டாங்க, கிவன் டேட்டாவில் போல் வந்து 2 கொடுத்துட்டாங்க. எத்தனை போல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா 2 போல்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 2 போல் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், பிஏ வந்து நான் 2 அப்படின்னு நான் எடுத்துக்குவேன். அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஆர்பிஎம் வேல்யூ என்ன உங்களுக்கு என்எஸ். ஸோ என்எஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1500 RPM அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சம்ம சால்வ் பண்ண வேண்டியதான், ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி நான் என்ன பண்ண முடியாது, டைரக்டா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி என்ன பண்ண முடியாது, டைரக்டா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ரிலேட்டடாக இருக்கிற ஃபார்முலா உங்களுக்கு என்ன, எஃப் வரணும் கண்டிப்பா. இப்போ இதோட நார்மலா NS is equal to 120 F divided by P. அந்த ஃபார்முலா நான் என்ன பண்ணியிருக்கேன், சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா இங்கே போல் வேல்யூ கொடுத்துருக்காங்க, அடுத்தது NS வேல்யூ கொடுத்துருக்காங்க. புரிஞ்சிச்சுங்களா? அதனால NS வேல்யூ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். அடுத்தது 120 எனக்கு F என்ன பண்ணாது தெரியாது, F எனக்கு தெரியாது. ஸோ F இந்த இடத்துல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றோம், பி போல் வேல்யூ நமக்கு தெரியும் 2. போல் வேல்யூ எவ்வளோ இருக்கும், 2. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், கேன்சல் அவுட் பண்ண முடியும். இங்கே என்ன பண்ணலாம், 2 இதையும் பண்ணும்போது ஒரு 6 2 12 வருமா. ஸோ 60 இந்த இடத்துல வந்துடும். அடுத்து என்ன பண்ணலாம், இதையும் நான் என்ன பண்ணுறேன், இப்படி கேன்சல் அவுட் பண்ணும்போது இங்கே ஆன்சர் எனக்கு என்ன வரும், 25. இதோட ஆன்சர் என்ன வருது, கேன்சல் அவுட் பண்ண போது 25 அப்படின்றது எனக்கு எஃப்ஆ கிடைக்கும். எனக்கு என்ன கிடைக்கும், எஃப்ஆ கிடைக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா நமக்கு என்ன வேணும், எஃப் வேணாம். நமக்கு தேவையானது என்னது, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஒமேகா அப்படின்னு சொல்லுவோம். ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஒமேகா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒமேகாவோட ஃபார்முலா என்னது, 2πf. 2πf அப்படின்னு சொல்லுவோம். 2 பைக்கு 3.14. எஃப் எவ்வளோ கிடைச்சிருக்கிறது, 25 கிடைச்சிருக்கு. இது 25 எனக்கு இங்கே கிடைச்சிருக்கு. ஸோ 20 இது ஈஸியாக மல்டிப்ளை பண்ணலாம். 2 × 25 உங்களுக்கு நார்மலாக எவ்வளோ வரும், 50. 50 என்ன பண்ண போகிறேன், 3.14ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ 3.14 மல்டிப்ளை பண்ணும்போது 157. 2.15 மல்டிப்ளை பண்ணும்போது எவ்வளோ கிடைக்குது, 157 கிடைக்குது. இது என்னோட ஆங்குலர் வெலாசிட்டி. ஆங்குலர் வெலாசிட்டியோட யூனிட் என்னது, ரேடியன் பர் செகண்ட் அப்படின்னு போடுவோம். ரேடியன் பர் செகண்ட் அப்படின்னு போடுவோம். அவ்வளோதான். ஸோ இந்த ஆன்சர் இங்கே இருக்க நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நியரஸ்ட் இருக்கும், இல்லைன்னா அதுக்கு அது எக்ஸாக்ட் வேல்யூவாக இருக்கும். இங்கே எக்ஸாக்டாக சேம் அதே வேல்யூ இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா? அப்போனா 157 ரேடியன் பர் செகண்ட் அப்படின்றது இதோட ஆங்குலர் வெலாசிட்டி. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ஈஸியான சம் தான். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, போல் வேல்யூ கொடுத்துட்டாங்க 2ன்னு. அடுத்து என்ன சொல்லிட்டாங்க, ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க. ஆர்பிஎம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1500 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ நான் என்ன பண்ணிக்கிறேன், என்எஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது ஜென்ரல் ஃபார்முலா. இதுலேருந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன், ஃப்ரீக்வன்சியை ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரீக்வன்சி ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரீக்வன்சியை நான் என்ன பண்ணுறேன், ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியாக மாற்றுறேன். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 2πயால் நான் அதை மல்டிப்ளை பண்ண போகிறோன்னு அர்த்தம். அந்த 2πயால் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட ஃப்ரீக்வன்சியை மல்டிப்ளை பண்ணி ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியை நான் என்ன பண்ணியிருக்கேன், கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? இவ்வளோதான் இந்த சம். ரொம்ப ஈஸி. இதுவும் என்னது, ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? இதுவும் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும். நம்ம அகாடமிக்கில் எல்லா எக்ஸாமுக்கான கிளாஸஸும் போயிட்டு இருக்கு. அது போத் ஆன்லைன் ஆஃப்லைன், அதே மாதிரி டெஸ்ட் பேட்சஸ், டெஸ்ட் மெட்டீரியல்
எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஜாயின் பண்ணுறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதுவும் டவுட்டு ஜாயின் பண்ணுறதுல எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் 8248642211 வாட்ஸ்அப் நம்பருக்கும் மெசேஜ் அனுப்பிக்கி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டைட்டிலில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.